சுவிசேஷம் 24 1 முதல் சில வசனங்களை வாசிப்போம். மார்க் 16 1 முதல் 6 வசனத்தை வாசிக்கும் போது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசல் அருகே இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. லூக்கா 24 1 வசனத்திலிருந்து வாசித்தாலும், ஸ்திரீகள் அங்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கத்தை இடும்படி போன போது அவர்கள் கல்லறைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய கல்லை புரட்டி தள்ளி இருக்க கண்டார்கள். அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, நமக்காக யார் இந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளி இருப்பார்கள்? அதற்கு ஸ்தோத்திரம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு, அற்புதமான ஒரு நிகழ்வு. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில ஓய்வு நாள், அடுத்த நாள் ஓய்வு நாள், அந்த நாட்கள்ல 7வது நாள் ஓய்வு நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சில ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி போன போது, கல்லறையிடத்திற்கு வந்த போது அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரிய கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த கல்லறைக்குள்ள போய் பார்த்த போது 2 தேவ தூதர்கள், பிரகாசமுள்ள 2 தேவ தூதர்கள் உட்கார்ந்திருந்து அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவியான மனுஷன் கைகளில் ஒப்பு கொடுக்கவும், சிலுவையில் அறையப்படவும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்று அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் சொன்னதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். அவர் இங்கே இல்லை. கைகளை எத்தனை பேர் விசுவாசிங்க? ஹல்லேலூயா. எல்லா கல்லறைகளும் மூடப்பட்டு அப்படியே இருக்குது. ஆனா ஒருவர் கல்லை மாத்திரம் திறந்திருக்குது. அவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையில மரிக்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்து சரீரத்தை இறக்கி கொண்டு வந்து கல்லறைக்குள்ள வைத்து எல்லா வர்க்கம் விட்டு அவரை அந்த சீலையினால சுற்றி கல்லறைக்குள்ள வைத்து, பிறகு கல்லறை வாசலுக்கு ஒரு பெரிய கல்லை புரட்டி அந்த வாசலை அடைத்து வைத்து அதுக்கு சீல் இட்டு அடைக்க வைக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் கல்லறை 3ஆம் நாளில் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? அவர் உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன நன்மைகள்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாம போயிருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாத குறைவுகள் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததுனால தான் நமக்கு அநேக நன்மைகள் உண்டாயிருக்கிறது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததினால நமக்கு பாவத்தின் மேல் நமக்கு பலன் உண்டாகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததினால
பாவ சாப கட்டுகளின் மேல் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெயம் கிடைக்கிறது. ஆமென். ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை பற்றிய செய்தி நாம இந்த நாளில் நாம தியானிக்க இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு தாமே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6:7 அவர் இங்கே இல்லை, அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. 8:31 மார்க் 8:31 மார்க் 8:31 9:31 மார்க் அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு அவர் என்ன செய்தாரு? போதிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போது நம்முடைய சீஷரிடத்துல சொல்றார், நான் எருசலேமுக்கு போவேன், அங்கு எருசலேமிலே மனுஷர் கைகளினால என்ன செய்வார்கள்? வேத பாரகராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாது என்று தள்ளப்பட்டு சிலுவையிலே கொல்லப்படுவேன், 3ஆம் நாளில் நான் உயிரோடு கூட எழும்புவேன் என்று இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு கூட இருக்கும் போது அதை சொல்ல தொடங்கினார். 9:31 ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்தாரு? போதகம் பண்ணினார். கையில வெத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன் மரணத்தை இருந்து கிடைக்கிற வெற்றியை குறித்தும் யாரும் உறுதியா சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா? இந்த நாள்ல இந்த நிமிஷத்துல நான் மரிப்பேன் யாரும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ மனுஷர்கள் சிலர் சொல்லி இருக்கிறாங்க, இந்த நாளில் நான் மரிப்பேன் என்று சிலர் சொல்லி இருக்கிறாங்க சாட்சியா. ஆனா இயேசு கிறிஸ்து தீர்க்கமா அதை சொல்றாரு. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். தீர்க்கமா சொல்றாரு, உறுதியாக சொல்றாரு. எந்த சந்தேகம் இல்லாமல், எந்த விதமான அவிசுவாசம் இல்லாமல், எந்த மன குறைபாடு இல்லாமல், எந்த விதத்திலும் தயக்கமோ எந்த வருத்தமோ எந்த விதத்திலும் சந்தேகத்தோடு அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகத்தோடு சொல்லல, அதை உறுதியா சொல்லி இருக்கிறார். கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தீர்க்கமாக சொல்றாரு, உறுதியா சொல்றாரு. மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட நான் எழுந்திருப்பேன் என்று இயேசு தீர்க்கமாய் சொல்லி இருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாரு? எப்படி அதை உறுதியா சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வசனங்களும் அவரை குறித்தே சொல்லி இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், சகரியாவின் புத்தகம், இந்த புத்தகத்தெல்லாம் வாசித்தால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல கொண்டு போகப்படுவார், ரத்தம் சிந்துவார், கல்வாரி சிலுவையில அவர் ஜீவனை கொடுப்பார், மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வசனம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணத்தை குறித்தே சொல்லி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, மத்தேயு 12:38 யோனாவின் அடையாளத்துக்கு ஒப்பனையா சொல்றார். வாசிங்க 12:38. மத்தேயு 12:38. போதகரே, அடையாளத்தை நாங்கள் பார்க்க காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அடையாளத்தை தேடுகிறார்களே, ஆனாலும் யோனாவின் தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இல்லை. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
யோனாவின் தீர்க்கதரிசிக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம்? யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். கைகளை பத்தி கதிரை சோத்திரிமால. யோனா மீனின் வயிற்றில் எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள் இருந்தார். 3 நாள் இருந்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவும் மரித்து பூமியின் வயிற்றில் 3 நாள் இருந்து யோனா எப்படி உயிரோடு கூட கரையில வந்து சேர்க்கப்பட்டானோ அது போல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோனாவின் அடையாளமே அன்றி. கைகளை வைத்து ஹல்லேலூயா. எப்படி யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்து அவன் வெளியே வந்தது போல இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றில அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட வருவார் என்கிற அடையாளத்தை இயேசு அவளுக்கு உறுதியை சொல்றார். கைகளை வைத்து கர்த்தரை சோதரி. இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், அதை 3ஆம் நாள் என்ன செய்வேன்? கட்டி எழுப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த தேவாலயத்தை கட்டுகிறதற்கு எத்தனையோ வருஷங்கள் ஆயிற்று. எப்படி இவர் இந்த ஆலயத்தை இடித்து 3ஆம் நாள் உயிரோடு 3ஆம் நாள் கட்டி எழுப்புவேன் எப்படி சொல்றாருன்னு கேட்டாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, அவர் தமது மரணத்தை குறித்து தான் அப்படி சொன்னார். கைகளை பற்றி கர்த்தரை சோத்திரி. ஹல்லேலூயா. யோவான் 2:19 வாசித்தார். ஆண்டவர் அப்படி உறுதியா சொல்றாரு, இந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், இந்த ஆலயம் 3 நாளைக்குள்ளே கட்டி எழுப்பப்படும் என்று தம்முடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசு சொல்றார். யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை என்ன செய்வேன்? எழுப்புவேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அவர் அந்த ஆலயத்துல நின்று சொல்றார். எருசலேமின் ஆலயம் பிரம்மாண்டமான மிக நேர்த்தியான அழகான ஆலயத்துல நின்று சொல்றாரு, இந்த ஆலயம் என்று தன்னுடைய சரீரத்தை பார்த்து சொல்றாரு. அவன் கட்டடத்தை பார்த்து புரிஞ்சு கொண்டார்கள். ஆனா இயேசு சொன்னாரு, தன்னுடைய மரணத்தை, தன்னுடைய சரீரத்தை, உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். கைகளை வைத்து ஹல்லேலூயா. சங்கீதம் 16 சொல்லப்படுகிறது, உம்முடைய பரிசுத்த அழிவை காண விட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் இல்ல 8ஆம் வசனமா? 16:8. உம்முடைய பரிசுத்தரை அழிவை 10ஆம் வசனம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் என் ஆத்துமாவை பாதாளத்தில் நீர் விடமாட்டீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவு. அழிவு இல்லை. கையில வைத்து ஹல்லேலூயா. அவருக்கு அழிவு இல்லை. அவர் ஆத்துமா பாதாளத்தில் இல்லை. கையில வைத்து ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை குறித்தும் அழகாக சொல்லியிருக்கிறான். உம்முடைய பரிசுத்தரை அழிவை நீர் காண மாட்டீர். ஹல்லேலூயா. அவருடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விட மாட்டீர். ஆமென். யோபுல வாசிக்கிற என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் வந்து நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவர் காணும். கைகளை வைத்து ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மேல் வந்து நிற்க போகிறார். நம்முடைய கண்கள் எல்லாம் அவரை காண போகிறது. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலத்திலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அருமையான மகனே, மகளே, சபையே, கர்த்தர் உனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு எத்தனை நாள் உயிரோடு கூட இந்த பூமியில இருந்தார்னு சொல்லுது? 19 எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாள். எல்லாம் சொல்லுங்க, 40 நாள். அப்போஸ்தலர்கள் 1:3-4 வசனத்துல அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் தாம் உயிரோடு கூட இருக்கிறவராக அவர்களுக்கு என்ன செய்தாரு? தரிசனமானார். அல்லேலூயா. தரிசனமானார். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவு. சொல்லுங்க, எத்தனை நாள்?
40 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள். 40 நாள் இந்த பூமியில என்னதான் பண்ணாரு சொல்லுங்க. 40 நாள் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்ணாரு? இல்ல, 40 நாள் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்ணாரு அவரு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்கனவே 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாளும் இந்த பூமியில இருந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல யார் சொல்றா? தேவதூதர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ தேவ தூதர்களை சொல்லியும் ஏன் அவர் 40 நாள் உயிர் பூமியில இருக்கணும்? ஏற்கனவே தேவ தூதர் தான் சொல்லிட்டாங்க, உறுதியா சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னது பொய்யா? இல்ல, உண்மை. கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ தூதர்களும் சொல்றான் இயேசு கிறிஸ்து இங்க இல்ல, உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிட்டார். அவங்க சொல்லியும் இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் தான் இருக்கிறாரு? 40 நாள் இருக்கிறாரு. ஏன் தேவ தூதர்கள் சொல்லி கூட 40 நாள் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பூமியில் இருந்தாரு? தேவ தூதர்கள் யார்கிட்ட சொல்றாங்க? மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சாலேம் என்கிற ஸ்திரீயாகிய சில ஸ்திரீகளுக்கு சொல்றாங்க. சொன்னாங்களா இல்லைங்களா? அவங்க யார்கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க? நீங்கள் போய் அவருடைய சீஷர்களுக்கு இதை சொல்லுங்கள்னு சொன்னாங்க. அவங்க போய் அதை சொல்றாங்க. சிலர் நம்பனா, சிலர் நம்பல. இந்த காலத்துல இருந்தது போல அந்த காலத்திலே சிலர்கள் என்ன செய்யல? இயேசு கிறிஸ்து நம்புறது இல்லை, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது. அன்னைக்கும் விசுவாசிக்கல. அவங்க போய் சொன்னாலும் சில சீஷர்கள் அதை நம்பல. நீங்க எப்படி அதை உறுதியா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மை கிடையாது, அதை எங்களால் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சந்தேகம் இருந்துச்சு, நம்பல. அப்போ தேவ தூதனும் சொல்றான் இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, அவர் தான் சொன்னபடி உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்றாங்க. ஸ்திரீகளும் அதை கேட்டு போய் சொல்றாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் இந்த பூமியில் இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் இருக்கிறார். ஏன் இருந்தாரு? சரி, ஒரு தடவை எங்க தரிசனம் ஆகுறாரு? எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனம் ஆகுறாரு. எத்தனாம் அதிகாரம் பாருங்க. அவர்கள் நடந்து போகையில் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட சேர்ந்து அவங்களோடு கூட சம்பாஷித்துக் கொண்டு போனார். அல்லேலூயா. எம்மாவூர் என்கிற ஒரு ஊருக்கு 2 பேர் நடந்து போகிறாங்க. எத்தனை மைல் தூரம்? கிட்டத்தட்ட 2 மைல் தூரமா? எத்தனை மைல் தூரம் அது பாருங்க. வாசிங்க. யோவான் 20 முதல்ல பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் தோட்டக்காரர் என்று நினைத்து, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தமாம். சரி, இயேசு அவளை நோக்கி, சரி போதும். ஸ்திரீகள்லாம் போய் இயேசுவின் சரீரத்துக்கு அந்த வாசனை பொருளை வைக்க போன போது இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. அதனால இயேசுவின் சரீரத்தை யாரோ கொண்டு போய்விட்டார்கள் என்று நினைத்து அங்கே நின்று அழுது கொண்டிருந்தான். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவளுக்கு தரிசனமாகி சொல்றாரு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை நீ தேடுகிறாய்? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன் நீ அழுது கொண்டே இருக்கிறாய்? யாரை நீ தேடுறன்னு கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி தேவ தூதர்கள் சொல்லிட்டாங்க இயேசு கிறிஸ்து இங்க இல்ல, அவர் தான் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியும் இவங்க என்ன செய்யல? நம்பல. அப்படிதான் அர்த்தம். ஹல்லேலூயா. வச்ச இடத்த பாருங்க, இடமெல்லாம் காலியா தான் இருக்குது. அவரை சுற்றி வச்சிருந்த அந்த ட்ரெஸ் தான் அங்க கிடக்குது, சரீரம் அங்க இல்ல.
வந்து பாருங்கன்னு தேவ தூதர்களும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்க என்ன செய்யலாத நம்பாமல் அங்கே வாசலிலே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசு அவளுக்கு முன்பாக தோன்றி சொல்றாரு, மரியாதை ஏன் அழுகிறாய், யாரை நீ தேடுகிறாய்? அவர் நினைச்சா இவங்க யாரோ ஒரு தோட்டக்காரர் போல, யார் இவரு தோட்டத்தை அந்த கல்லறை தோட்டத்தை காவல் காக்கிறவங்க போல நினைச்சுட்டான். ஆனா இயேசு சொல்றாரு, பேரிட்டு கூப்பிட்ட உடனே அவர் கண்டுகொண்டான், இவர் இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரி, ஹல்லேலூயா. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இயேசு தாம் உயிரோடு கூட இருக்கும்போது சொன்ன அந்த வார்த்தைகள், நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன், கலிலேயாவுக்கு சீஷர்களுக்கு நான் தரிசனமாவேன் என்று சொன்னதெல்லாம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. அவரை மறந்ததுனால, சொன்ன வசனத்தெல்லாம் மறந்து போனதுனால இவங்களுக்கு இருண்டவனுக்கு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் அப்படியே தெரியுது. எப்படி இந்த கல்லு தள்ளப்பட்டிருக்கும், யார் சரீரத்தை கொண்டு போயிருப்பா, யார் கொண்டு போய் மறைச்சு வச்சிருப்பா, இயேசுவின் சரீரத்தை பார்க்காம எப்படி போறது, சரீரத்தை கண்டுபிடிச்சா அந்த சரீரத்துக்கு கொண்டு வந்த வாசனை பொருள் எல்லாம் கொஞ்சம் பூசிட்டு போயிருக்கலாமே சொல்லி அதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க. தவிர இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்திருப்பார், அவர் சரீரம் இருக்காது, அவர் உயிரோடு கூட இருப்பார் என்று சொன்ன வசனத்தை அவங்க எல்லாம் மறந்து போய்விட்டார்கள். அதனால அந்த இருக்கிற சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு பயங்கர நடுக்கம், பயம், வேதனை. என்ன சொல்ல போறானுங்களோ பயம். என்ன பயம்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல வாசிச்சா, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல வாசித்தா அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. அதை சீஷர்களும் விசுவாசிக்கல, அவரு கூட இருந்த ஸ்திரீகளும் விசுவாசிக்கல, நம்பல. ஆனா யார் அதை நம்பி இருக்கிறான்னா, அன்றைக்கு இருந்த யூதர்களும் யூத ராணுவமும் யூத அதிகாரிகளும் அதை நம்புறான். நம்பிட்டு சொல்றான், அவர் உயிரோடு கூட இருக்கும்போது நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொன்னதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால இப்போ ஒரு பொய்யை நம்ம சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழல, எல்லாருக்கும் அதை சொல்லிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து வாயை அடைச்சிட்டாங்க. எங்க போட்டிருக்குது பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம்? மத்தேயு 28 பாருங்க, மத்தேயு 28 பாருங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல அது முந்தின வசனத்துக்கு வாசம், அப்பதான் புரியும். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து, 11ஆம் வசனம், நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். என்ன நடந்ததுன்னா, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, சீஷர்களுக்கு தரிசனம் ஆகிறாரு. அதனால இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்கிற செய்திய அந்த கல்லறை காவலாளிகள் இருந்த காத்துக்கிட்டு இருந்த காவலாளிகள் போய் உண்மையை சொல்றாங்க, ஆசாரியர்களுக்கு போய் சொல்றாங்க. இவர்கள் மூப்பரோட கூடி ஆலோசனை பண்ணி சேவகர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, சேவகர்களாகி நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க சீஷர் வந்து சரீரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, அளவாய் தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி தூக்கிட்டு போக முடியும்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவார்னு சொல்லிதான் அவருடைய கல்லறைக்கு பெரிய கல்லை கொண்டு வந்து அடைச்சிட்டானுங்க. அது உங்க வீட்டு சைஸ் இல்ல, எங்க வீட்டு சைஸ் இல்ல, அது உங்க வீட்டு வெயிட் இல்ல, எங்க வீட்டு வெயிட் இல்ல. அவ்வளவு ஒரு கிரேனை கொண்டு, இந்த கல் கம்பெனி எல்லாம் பெரிய பெரிய கிரேன்ல தூக்கம் பாருங்க கல்லுங்க, அவ்வளவு பெரிய கல்லை கொண்டு வந்து வாசல்ல வச்சு அடைச்சிட்டான். ஏன் அவ்வளவு பெரிய கல்லை அடைக்கணும்? எங்க செத்து போன கல்லறை, அதுவும் பல பல ஆழத்துல கொண்டு வைக்கிறோம். நம்ம ஊர்ல கல்லறைங்கிறது இந்த 7x3 வச்சு பண்ற அந்த கல்லறை இல்லை. அவங்க கல்லறைலாம் வந்து 2-3 பேர் அந்த கல்லறைக்குள்ளே இறங்கி போக முடியும். கைகளை வைத்து கத்தரை சோத்திரி, ஹல்லேலூயா. நம்ம இறங்கி போய் நிக்கிற அளவுக்கு தான் அந்த கல்லறையை அவங்க வச்சிருப்பாங்க, ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். கைகளை வைத்து கத்தரை சோத்திரி, ஹல்லேலூயா. அந்த கல்லறையில வச்சுட்டா அதுக்கு மூடணும் அவசியம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு மாத்திரம்தான் பெரிய கல்லை கொண்டு வந்து அதற்கு முன்பாக வைத்து சீல் போட்டான். ஏன் தெரியுமா? இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார். இன்னும் சொன்ன வார்த்தை எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்போம்
என்று சொல்லிதான் கல்லை கொண்டு வந்து வைத்தார்கள். இயேசு தாம் சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அப்போ பொய் சொல்றதுக்கு பிசாசு அவங்க என்ன செய்யறான்? இயேசு உயிர் தெழல, சரீரத்தை யாரும் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்கிற செய்தியை பரப்பினார்கள். ஆனா இயேசு தாம் சொன்னபடி உயிரோடு கூட எழுந்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ உயிர் தெழுந்த இயேசு தேவ தூதர்களும் சொல்றாங்க, ஸ்திரீகளுக்கு இயேசு தரிசனமாகி சொல்றாரு. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து ஏன் 40 நாள் அளவும் அவங்களுக்கு தரிசனமாகினாரு? நடந்து போகையில தரிசனமானாரு. இந்த வசனம் வாசிங்க. எத்தனாம் அதிகாரம்? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 24 13ஆம் வசனம் வாசிங்க. அன்றைய தினமே, உயிர் தெழுந்த அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்களை யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட என்ன செய்றாரு? உயிர்த்தெழுந்த இயேசு 7 அல்லது 8 மைல் தூரம் போகிற அந்த கிராமத்துக்கு இயேசு கிறிஸ்து கூட நடந்து பேசிக்கிட்டே போறார். பொழுது போகுது. அவங்க தங்க கிராமத்துக்கு போகும்போது இயேசு அது நிற்கும் போது சொல்றாங்க, நீரும் எங்களோடு கூட வந்து என்ன செய்யும்? தங்கலாமேன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ வழியில இயேசு அவங்களோடு கூட உயிர்த்தெழுதலை குறித்தும் வசனங்களை குறித்து அவங்களோடு கூட சம்பாஷிக்கிறார். அப்போ அவங்க இருதயம் ஒண்ணு அதை குறித்து ஒன்றும் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவங்க கூட போய் அப்பத்தை பிட்ட போது அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அப்ப சொல்றாங்க, வழியிலே நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் எல்லாம் நமக்கு கொழுந்து விட்டு எரியவில்லையா? வசனம் நமக்குள்ள ஆண்டவர் பேசின வசனம் எல்லாம் அவர் நினைவு கூர்ந்தாரு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. பிறகு மீன் பிடிக்கிற சீஷர்கள் அவங்க மீன் பிடிக்க போன போது இயேசு கிறிஸ்து கரையில தோன்றி அவங்களோடு கூட சம்பாஷிக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். பூட்டின் அறைக்குள்ள இயேசு தோன்றி சொல்றாரு, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. தோமாவுக்கு தோன்றி சொல்றாரு, தோமாவே நீ சந்தேகப்படாமல், ஆமென், நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு தரிசனமாகி தன்னுடைய காயங்கள் எல்லாம் அவனுக்கு காண்பித்து, உன் விரலை இந்த விழாவிலே போட்டு பார், உன் அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அவனுக்கு தன் காயங்களை இயேசு காண்பித்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு கிறிஸ்து ஏன் 40 நாள் அளவும் அவங்களுக்கு தரிசனமானார் அப்படின்னா, இப்ப யாராவது சொல்ல முடியுமா ஏன் தரிசனமானார்? சொல்ல மாட்டேங்குது. ஏன் இயேசு கிறிஸ்து தேவதூதர்கள் சொல்லியும் ஏன் தரிசனமானாரு? ஸ்திரீகள்லாம் போய் சொல்லியும் ஏன் தரிசனமானாரு அப்படின்னா, ஆக்சுவலா அவர் உயிரோடு இருக்கும் போதே சொன்ன வசனமே போதுமானதுதான். அல்லேலூயா. பிறகு தேவ தூதர்கள் சொல்றாங்க, இவ்வளவு சொல்லியும் ஏன் இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவு அவங்களுக்கு தரிசனமானார்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பயம், சந்தேகம், அவிசுவாசம், வசனத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த மந்தத்தன்மை, கடினமான இருதயம், நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்குள்ள இருந்த சந்தேகம், ஏன்னா சந்தேகத்தோடு தான் தோமா இருந்தார். இயேசு கிறிஸ்துவின் விழாவில் ஆயத்துல நான் விரலை போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான். பிறகு அவங்களுக்குள்ள பயமும் சந்தேகமும் இருந்தது. லூக்கா 24:38 உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன?
மார்க்ல வாசித்தா உங்களுக்குள்ள கலக்கமும் பயமும் நிறைந்தவர்களாய் இருக்குது. அவ கண்ணீரோடு கூட தோட்டக்காரன் நினைச்சு அழுது கொண்டிருந்தார், நம்பிக்கை இல்லை. இப்படி நம்பிக்கை இல்லாமல் அவிசுவாசத்தோடு சந்தேகத்தோடு சபைக்கு நீ வந்து கொண்டிருந்தாயானால் உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு முன்பாக நிச்சயமா தரிசனமாகி சொல்லுவாரு, மகளே நீ அவிசுவாசமா இல்லாமல் சந்தேகத்தோடு வாழாமல் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பயமும் நடுக்கமும் அவங்களுக்கு இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள பூட்டி அறைக்குள்ள தோன்றி சொல்றாரு, நீங்கள் பயத்தோடு கூட இல்லாமல் உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு சமாதானம். பயப்படாதிருங்கள். பயத்தோடே நீ வாழாத, சந்தேகத்தோடே நீ வாழாத, கவலையோடே நீ வாழாத. இயேசு கிறிஸ்து செத்து போன தெய்வம் இல்லை. அவர் செத்து போன தெய்வமா இருந்தா தான் நீ கவலையோட கப்பல் கவிழ்ந்த மாதிரி இருக்கணும். அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் உயிருள்ள தேவன். அவர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. யோவான் அந்த சுவிசேஷ புத்தக கடைசியில வாசித்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்கள் தங்களுடைய தேவைக்காக, சீஷர்கள் ஊழியம் செய்த சீஷர்கள் தங்களுடைய தேவைக்காக, இப்ப இயேசு கூட இல்ல, தேவை சந்திக்க யாரும் இல்ல, அதனால மறுபடியும் பழைய தொழிலே செய்வான்னு சொல்லி மீன் பிடிக்க போன போது ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சு ஒண்ணும் கிடைக்கல. வெறும் வலையை அலசி கொண்டிருந்த போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த விடியற் காலத்தில் அந்த கரையில் அவர்களுக்கு முன்பாக தோன்றி சொன்னாரு, பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதான்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை ஐயா, நைட்டெல்லாம் வலையை போட்டு என்ன இல்லை, ஒரு மீன் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, இப்போ என்ன பண்ணுங்க, வலையை எப்படி போடுங்க, வலது புறமா வலையை போடுங்க. கைகளை எல்லாம் சொல்லுங்க, வலது புறமாய் வலையை போடுங்கன்னு சொல்றாங்க. போட்ட போது 165 பெரிய மீன்கள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பெரிய மீன்களை அவங்க அன்னைக்கு பிடித்தார்கள். பிடிச்சது மாத்திரம் இல்லாம கரையில வந்து பார்த்தா அவங்களுக்கு அங்க என்ன செய்யப்பட்டிருக்குது, அங்கு நெருப்பு மூட்டி மீன்களையும் பொரிச்சு வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பொரித்த மீன்கள் அங்க இருக்குது. உடனே அவங்களோட கூட ஆண்டவர் சாப்பிடுறதுக்கு அதை எடுத்து கொடுக்கிறாரு. அவங்க அதை புசித்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? வாசிங்க. யோவான் 21. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அறிந்தபடினால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்ட உடனே நீர் யார் என்று என்ன செய்யல அவரிடத்துல கேட்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாரு. அது சம்பவம் நடந்துட்டு இருக்குது. இனி நம்ம தேவை யார் சந்திப்பா, நம்ம கஷ்டத்தை யாரு மாத்துவா? அவர் எங்க இருந்தாரு? கூட இருக்கும் போது தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது, எல்லாம் திருப்தியா இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துல மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. சிலர் பார்த்தேன்னு சொல்றான், சிலர் பார்க்கலன்றான். சில ஸ்திரீகள் சொல்றாங்க நாங்க பார்த்தோம் இயேசுன்னு சொல்றாங்க. ஒன்னும் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிதான் அவங்க என்ன செய்யறாங்க, கவலையோடு தேவைக்காக மீன் பிடிக்க போன போது அங்கேயும் அவனுக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு இப்படி கவலையோடு பின்வாங்கி போனவனை சந்திக்க தான் இயேசு கிறிஸ்து அதிகாலையில கரையில நின்று அவங்களை சந்தித்து சொல்றாரு, பிள்ளைகளே, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, என் பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாவது சாப்பிடுறது இருக்குதா?
அவரிடத்துல ஒண்ணு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக பொரித்த மீன் துண்டங்களை அவங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்பத்தையும் சிறு மீன்களையும் அப்பத்தையும் பொரித்த மீன்களை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷருடைய வாழ்க்கையில வைக்கப்பட்டிருந்திருக்கிற அழைப்பு, தரிசனம், அபிஷேகம், இது எல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்தை அவங்க சந்திக்கணும், ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்கிறவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் கவலையோடு இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. ஒரு நாள் கவலையோட சந்தேகத்தோட அலையிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. அவன் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகத்தையும் கவலையும் போக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் தாம் உயிரோடு கூட இருக்கிறவராக தரிசனமானார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. 40 நாளும் சீஷர்களுக்கெல்லாம் தரிசனமானார். 12 பேர், கிட்டத்தட்ட 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமாகிறார். அவர் அந்த கலிலேயா அந்த ஒலிவ மலையில பரமேறி போகிற போது கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான பேர்களுக்கு இயேசு தரிசனமாகி அவர் பரமேறி போனார் என்று வாசிகள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான பேர்களுக்கு ஒரே நேரத்துல தரிசனமானார். பவுலுக்கும் தரிசனமானார்னு சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 15:2-3 பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் விசுவாசம் வீணாய் போயிருக்குமே. நான் அடைந்ததும் நான் பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். தான் ரொம்ப முக்கியமான சத்தியம். இதுவரை கேட்டதெல்லாம் சாட்சிகள். ஏசப்பா அவங்களுக்கு தரிசனமானதெல்லாம் சாட்சி. ஆனா சத்தியம் என்னன்னா இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பிறகு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே நேரத்துல தரிசனமானார். கையில தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின்படி நம்முடைய பாவத்துக்காக மரிச்சிருக்கிறார். நம்முடைய பாவத்துக்காக மாத்திரமல்ல, 1 யோவான் 2:2 சர்வலோகத்தின் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். 1 யோவான் 1:7-8 வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து மரித்ததினால அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். ஏசாயா 53:2-3-4 வசனத்தில மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, மெய்யாகவே இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். சொல்லுங்க, நோய்களை சுமந்தார். உன் துக்கத்தை இயேசு சுமந்து விட்டார். உன் ஆவிக்குள் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற துயரம், துக்கத்தை இயேசு சுமந்திருக்கிறார். நீ துயரத்தோடு கூட இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கவலையோடு இருக்கிறியா? வேதனையோடு கூட இருக்கிறாயா? இயேசு உனக்காக எல்லாவற்றையும் வேத வாக்கியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். 2வது அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இயேசு மரித்தது நம்முடைய பாவத்துக்காக. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது பாதாளத்துல சிறைப்பட்டு போன பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்வதற்காக.
கைகளை பத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹalleluya. எத்தனாம் சங்கீதம் அது? சங்கீத புத்தகம். அவர் சிறைப்பட்டு போன தம்முடையவர்களை சிறையாக்கி கொண்டு வந்தார். 68:18. சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை நீர் சிறையாக்கி கொண்டு வருவீர். சங்கீதம் 68:18. உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டு போன ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்றாரு? சிறையாக்கி கொண்டு போனீர். இதுதான் மூணு நாள் நடந்தது. ஹalleluya. பாதாளத்தில் இறங்கினவர் அதிலிருந்து ஆத்துமாக்களை ஏறி ஆத்துமாக்களை சிறை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அடக்கம் முக்கியம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கல. அவரு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சீஷர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அன்னைக்கே இருந்துச்சு செய்தி. இன்னைக்கும் அப்படிதான் சொல்றான். முஸ்லிம்ஸ் இஸ்லாம்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா ஈசா மசீஹ் அவர் சிலுவையிலேயே மரிக்க போனாரு. அவர் சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சீஷர்கள் அவர் என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க நம்புறதா தான் நம்புறான். இயேசு மசீஹ் இருக்கிறாரு, ஈசா மசீஹ் இருக்கிறாரு, ஈசா மசீஹ் இருக்கிறாரு நம்புறான். ஆனா அவர் சிலுவையில மரிக்கிறான்றான். நீங்களும் நானும் பரிசுத்த வேதம் சொல்கிறது, வேத வாக்கியத்தின்படி இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஏன் உயிர் தெழுந்தார்? பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் ஹல்லேலூயா நமக்கு விரோதமாய் நமக்கு எதிரடையாக இருந்த பிசாசு வைத்திருந்த எல்லா கையெழுத்தையும் இயேசு குலைத்து அதன் மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வெற்றி சிறந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஜெயம் எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாதாளத்துக்கு ஏன் போற ஆத்துமா? ஏன் பாதாளத்தில் ஆத்துமாக்கள் தள்ளப்படுதுன்னா, பாவத்தின் சம்பளம் பாதாளம், பாவத்துக்குரிய கூர் பாதாளம். அந்த பாதாளத்துக்கு ஆத்துமாக்களை போகாதபடிக்கு மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆகையால இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினால நமக்கு மரணத்தின் மேல் நமக்கு ஜெயம் கிடைத்திருக்குது. சரீர பிரகாரமான மரணம் இல்ல, ஆவிக்குரிய மரணத்தின் மேல ஜெயம். 2ஆம் மரணத்தின் மேல ஜெயத்தை இயேசு உண்டாக்கி வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரால நீ மீட்கப்பட்டிருப்பாயானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருப்பாயானால், கர்த்தர் உன்னை 2ஆம் மரணமாகிய பாதாளத்திலிருந்து உன் ஆத்துமாவை கர்த்தர் தப்புவிப்பதற்காக அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்கள் இருக்குது. ஆகினால மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்துக்கு வருகிற பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, நமக்கு ஜெயம். எல்லாம் சொல்லுங்க, நமக்கு ஜெயம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நமக்கு ஜெயம். இனி நீ பாவத்துக்கு அடிமையா இல்ல. ஹல்லேலூயா. அசுத்தத்துக்கு அடிமையா இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஜெயம் எடுக்கிற பிள்ளையா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தை நல்லா வாசித்து தியானித்து வசனத்தை இருதயத்துல வைத்து அறிக்கை பண்ணிப்பாரு. வசனத்தை இருதயத்துல வச்சா உனக்கு ஆண்டவர் அதை அழகா ஜெயம் எடுக்க சொல்லி கொடுப்பார். அதுக்குதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் வேத வசனமும் உனக்குள்ள இல்லாத இருக்குமானால் நீ தொடர்ந்து பாவத்துக்குள்ளே தான் அடிமையா கிடக்கணும். பாவத்தின் மேல பலனா இருக்கத்தான் இயேசு உயிர் தெழுந்துட்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
பாருங்க கலாத்தியர், பாருங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கிரியைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு விரோதமாய், ஆத்துமாவுக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் சரீரத்துக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கிரியைகள் மேலும் இயேசு ஜெயம் எடுத்துட்டார். அல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும், கொலோசியர் 2:14 நமக்கு எதிராக இருக்கிறது, நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளையும், ஆமென், துரைத்தனங்கள், 15ஆம் வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன செய்தாரு? வெற்றி சிறந்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு விரோதமா என்ன பிசாசு, என்ன திட்டம், என்ன யோசனை, என்ன கலாபுரம் வச்சிருக்கிறானோ எல்லா கிரியைகளுக்கும் விரோதமாக இயேசு கிறிஸ்து அவை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்து அதன் மேல கர்த்தர் 3ஆம் நாள் ஜெயம் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் வெற்றி சிறந்திருக்கிறதுனால இந்த சத்துரு பிசாசின் கிரியைகள் ஒன்றும் உனக்கு விரோதமாய், ஆமென், கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. பிசாசு காண்பிப்பானவர்கிட்ட தோ பாரு, தோ பாருன்னு சொல்லுவான் நம்மளை குறிச்சு. ஆனா இயேசு சொல்லுவாரு, நான் எல்லாவற்றின் மேலையும் வெற்றி சிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசு நீ என் பிள்ளைகளை தொட முடியாது, பிசாசு என் மகனை தொட முடியாது, மகளை தொட முடியாது, பிள்ளைகள் மேல அதிகாரம் உனக்கு இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவராய் நிற்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லவர். அல்லேலூயா. பரிகாரமாக அவர் நமக்காக மரித்தார், ஒப்புரவாக்குதலுக்காக மரித்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை பிதாவோடு சேர்க்க ஒப்புரவாக்கினார். பாவ பரிகாரமாக இயேசு பலியாகிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிகார பலியாக இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் நமக்கு விசுவாசம், நமக்கு நம்பிக்கை, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, ஜெபத்துக்கு பதில், பிரசங்கத்துக்கு நமக்கு ஜீவன் உண்டாகுதுன்னு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாசித்தது பின்பக்கத்தில் அது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மரணத்தை ஜெயித்த இயேசு, பாதாளத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அதனால அவர் உயிரோடு கூட இருக்கிறதுனால தான் நம்ம விசுவாசம் நமக்கு பதில் கொடுக்குது, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிர்த்தெழுந்ததுனால தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களும் ஒரு நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனாய் இருக்கிறதுனால நாமும் ஒரு நாள் உயிரோடு கூட எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 20ஆம் வசனத்தில் இருக்குது. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அல்லேலூயா. 22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்ததனால, எல்லாரும் ஆதாமுக்குள்ள பாவம் செய்ததனால மரித்து போனார்கள் ஆத்துமா. ஆனால் இயேசு கிறிஸ்துவினால நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையும் நமக்கு உண்டாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் நிச்சயமா ஒரு நாள்ல உயிர்ப்பிக்கப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. வெளிப்படுத்தல் 14:7 சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நாள்ல கர்த்தர் வரும்போது நம்ம எல்லாரும் அவருக்குள் உயிர்த்தெழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்தான் முதற் பலன். 23ஆம் வசனத்துல முதற் பலன், முதற் கனி அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிறகு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள,
அவருக்குள் உயிர் பிறந்திருப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இவெல்லாம் எழுந்து நிற்போம், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு வெற்றியாய் வாழக்கூடியவள். ஹalleluya. உன் வாழ்க்கையில தோல்வியே முடிவு அல்ல, கவலையே உன் வாழ்க்கையின் எல்லையா இல்ல. ஹalleluya. கர்த்தர் உனக்காக ஜெயம் எடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு ஹalleluya. ஆமென். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியை சிறக்கிறோம். ஆண்டவரே இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு நமக்குள் வந்து விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை சாவாலே வென்று விட்டார். பயமில்லையே, நமக்கு பயமில்லையே. ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே. ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே ஊரெங்கே, ஆளாகவே ஜெயமே எங்கே, ஆளாகவே ஜெயமே. சாவுக்கு அதிபதி சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தால் வாடும் மனிதரை மீட்டுத்தார். மரண பயத்தில் வாடும் மனிதரை மீட்டுக் கொண்டார். மரண பயமில்லை, எடுத்தார். பயமில்லை, எல்லாம் பயமில்லையே. மரண பயம், மரணம் விரட்டுகிறது. கற்பனை எண்ணங்களை அடக்கத்தினால் எங்கே ஆளாகவே ஊர் எங்கே ஆளாகவே ஜெயம் எங்கே. பயமில்லையே, மரண பயமில்லையே. ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயமில்லை. அந்த விசுவாசத்தோட அறியப்பட்ட மகளே, ஆவிகள், கலக்கத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், படைக்கிற பொருளாத தனித்தரத்தின் ஆவிகள் நாமத்தினால் நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும் இயேசு நமக்காக தரித்ததானே. ஹalleluya, ஹalleluya. அல்வாரிலே மரித்தவர், சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானாரே. அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய உடல் ஒரு நாள் சாகாமை அணிந்து கொள்ளும். பயமில்லையே, கரங்களை தட்டி வாய்களை திறந்து பயமில்லையே, மரண பயமில்லையே. மரணத்தை குறித்த பயம் நாமே, எதிர்காலத்தை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயத்தை மாற்றுகிற இயேசுவின் நாமம். மரணமே ஊர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமே ஊர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கரங்களை தட்டி ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் இங்கே இல்லை, இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு இதற்காக கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை அவரை மாற்றுகிறார். வேதனையோடு நடந்து போறவர்கள் வேதனையை மாற்றுகிறீர். பயத்தோடு ஒரு அறைக்குள்ள இருந்த சீஷர்கள் பயத்தை மாற்றுகிறீர். சந்தேகத்தோடு இருந்த சீஷனுடைய சந்தேகத்தை மாற்றுகிறீர். வாழ்க்கையில தேவைகள் கவலையோடு இருந்த சீஷர்கள்
உன் தேவைகளை சந்தித்து உன்னை ஊழியத்திலும் அவனை நிலைநிறுத்தின தேவன் ஊழியத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தினான். அல்லேலூயா. பேதுருவே, அல்லேலூயா, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. ஊழியத்துல கர்த்தர் நிலைநிறுத்தினான். பின்வாங்கி போன பேதுரு, அல்லேலூயா, மறுதலித்த பேதுருவை கர்த்தர் மீண்டும் ஊழியத்தில் நிலைநிறுத்தினது போல அருமையான மகனே, மகளே, கர்த்தர் உன்னையும் பொல்லாத அவிசுவாசத்திலிருந்து உன்னை நீக்கி, பின்மாற்ற ஆவியிலிருந்து உன்னை நீக்கி கொண்டு வந்து உன்னை அபிஷேகித்து வல்லமையா உன்னை பயன்படுத்துவதற்கு என் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நமது ஆவியை அளவில்லாமல் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நாமத்தை மையப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாக்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருக்கு விசுவாசமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சரீர பலவீனத்தோடு வந்தவர்களுக்கு சுகத்தினால் ஆசீர்வதித்து நாங்கள் அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Mas cumpra-se o teu querer e não o meu, Senhor. Seja feita a tua vontade, mesmo quando o céu se cala, mesmo quando a cruz me chama, eu confio em teu amor. Seja feita a tua vontade, mesmo em lágrimas e dor, pois sei